திருப்பூர் முதலிவாளையம் என்ற பகுதியில் உள்ள கருப்பராயன் கோவிலில் தற்போது பொதுமக்கள் பொங்கல் பூச்சாட்டு விழா முன்னெடுப்பதற்காக வருகை தந்தபோது அப்பகுதியில் ஏற்கனவே திருவிழாவிற்கு இடம் விடுவதாக கூறி ஏசி பார் உரிமையாளர்கள் காம்பவுண்ட் சுவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து கட்டப்பட்டதாகவும், இந்நிலையில் அவர்கள் திருவிழாவிற்கு பொதுமக்கள் வந்தபோது காம்பவுண்ட் சுவரை பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கட்டப்பட்டதை எடுக்க மாட்டோம் என்று இடையூறு விதித்ததாகவும், இந்த ஏசி பார் இப்பகுதியில் இடையூறாக இருப்பதாகவும், மேலும் கருப்பராயர் கோவிலுக்கு பொங்கல் பூச்சாட்டு விழா நடத்துவதற்கு தற்போது ஏசி பார் உரிமையாளர்கள் இந்த இடத்தை மறைத்து வைத்துவிட்டு தங்களுக்கு சாலையிலேயே பொங்கல் வைக்கும் அவல நிலையை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு வைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் தற்காலிகமாக சுவரை அகற்றிவிட்டு திருவிழா முடிந்த பிறகு மறுபடியும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக இவர்கள் போராடி வருவதால் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த பகுதியில் இந்த போராட்டம் தற்போது பரபரப்பான நிலையை காட்டுகிறது. மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு திருவிழா பாதியில் நிற்கும் நிலை ஏற்பட்டு தற்போது சாலையிலேயே பொதுமக்கள் பொங்கல் வைப்பதும் கெடா வெட்டுவும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து பாரை அகற்றி இப்பகுதியில் பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உடனடியாக திருவிழாவிற்கு இடையூறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தங்களை வார்த்தைகள் நம்பிக்கை வைத்து ஏமாற்றியதாகவும் இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். பேரு செல்வராஜுங்க. எங்க குலதெய்வத்து கோயில் எங்க பாட்டையும் காலத்துல இருந்து இது கும்பிட்டு இருக்கிறேங்க. 100 வருஷத்துக்கு மேல. அது இப்போ இந்த கோயில் வந்துங்க ஏசி பார் வைக்கிறதுக்காக போலி ஆவணம் தயாரித்து எங்கள் கோயில் இடத்த மறைச்சிட்டாங்க. முதல்ல வந்து எங்களுக்கு இருந்ததை 100 வருஷமா இருந்ததை அவங்க ஒரே வருஷத்துல 14 பத்திரம் பண்ணியிருக்கிறாங்க. பிழை திருத்தம் பண்ணிங்க கோயிலே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. அதை முதல்ல எங்களுக்கு எடுத்து கொடுங்க. எங்கள் கோயில் நிலத்தை மீட்டு கொடுங்க. மீட்டு கொடுக்கணும். எங்கள் இடத்த எப்படியாவது மீட்கணும். இப்போதைக்கு கேட்டா அவங்க குரூப் வச்சிருக்கன்னு காட்டுறாங்க. எல்லாமே போலி பத்திரங்க. ஒரு பத்திரம் ஒரே வருஷத்துல 14 பத்திரம் எடுத்திருக்கிறாங்க. யாராவது 14 பத்திரம் எடுப்பாங்களா ஒரு வருஷத்துல? அதுக்கு பதில் பிழை திருத்த பத்திரம் போட்டு அண்ணன் தம்பி அப்பா மக்களே திருப்பி பண்ணி இடத்த எங்க கோயில் இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. பிழை திருத்தம் போட்டு அப்போ 100 வருஷமா இருந்தா கோயில் நிலம் என்னாச்சு அதை முடிவு பண்ணுங்க. எங்களுக்கு எடுத்து கொடுங்க. தாசில்தார் மூலமா எடுத்து கொடுங்க. குரூப் மூலமா சர்வே பண்ணி எடுத்து கொடுங்க. நாங்க அவதியை கலைஞ்சு போயிடறோம். இதை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னது எடுக்கல. சாந்தி. நாங்கள் இங்கே வந்து வீரமாத்தியம்மன் எங்கள் குலதெய்வம் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம். நாங்கள் 100 வருஷமாக
சாமி கும்பிட்றோம். அங்கே எங்கள் இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. பாதி செவுறு தான் எடுத்திருக்காங்க, பாதி ஃபுல்லாக கேட் போட்டிருக்கு. அவங்க வந்து எடுக்கிறேன்னு போலீஸ் மூலமாக வந்து எடுக்கிறேன்னு சொல்லி பாதி தான் எடுத்தாங்க. கதவு மட்டும் தனியாக நிற்கிது. நாங்கள் அதில் போய் எப்படி பொங்க வைக்க முடியுங்க? அவங்க அந்த செவுறு சேர்ந்து தான் எடுத்து விட்றேன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் செவுரே எடுக்கலைங்க. 100 பொங்கல் வைக்கணும், 500 வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா இருக்கு. காலங்காலமா நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த வருஷம் மட்டும் ஏன் பண்றாங்க? அந்த இடத்துல என்ன இருக்கு எங்களுக்கு தெரியணுங்க. எடுத்து விட மாட்டேங்கிறாங்க. திடீர்னு 2 வாரம். என் பேர் வந்து சாந்தி சாமி. வடநாச்சி அம்மன் கோயிலில் வருடம் பொங்கல் வச்சு கிடா வெட்டுவோம். 500 குடும்பங்கள் வருது, 1000 ஜனங்களாட்ட வருவாங்க. பொங்கல் வச்சு கிடா வெட்டுவோம். எப்பவும் போல் விவசாயம் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ வந்து இந்த சிவத்தை வச்சு மறைச்சிட்டு எடுக்காமல் ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. எதனால் அவங்க செவுரு வச்சாங்கண்ணா இங்கே? அது ஏசி பார் ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் ராமசாமி.